ஆளுகையின் அதிகாரத்தை கொஞ்சம் கொடுத்துருவோம் அப்படின்னு ஆண்டவர் கோபத்தோட அல்ல, எரிச்சலோட இல்ல, வேண்டா வெறுப்பா அல்ல, எப்படி கொடுக்கிறாராம்? ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமுள்ளவரா இருக்கிறார். அவர் விரும்பி கொடுக்கிறாருங்க. இப்போ நான் உங்களை கூப்பிட்டு இப்போ ஆசையோட உங்களுக்காக ஒரு பொருளை வாங்கி தாங்க நான் உங்களுக்கு வாங்கி இருக்கிறேன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பொருள் தேவையே இல்லை. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? என்ன நீங்க ரொம்ப நேசிச்சீங்கன்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை உங்களுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ சிஸ்டர் மனசு காயப்பட்டுற கூடாது, நமக்கு இது பிடிக்கல, இந்த கலர் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, நமக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, வீட்டுல நிறைய இருக்குன்னு யோசித்தா கூட என்ன செய்வீங்க? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் கொடுங்க தயவு செய்து வாங்கிக்குவீங்களா இல்லையா? எவ்வளவு பாடுபட்டு அந்த அதிகாரம் நீங்களும் நானும் நம் முற்பிதாவாகிய ஆதாமின் மூலமா இழந்த அந்த அதிகாரத்தை அவர் திரும்ப பெற்று தருகிறார். பெற்று தரும் பொழுது அதை அநேக நேரத்தில் அசட்டை பண்ணுகிறவர்களா நம்ம இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பயம் நம்ம வாழ்க்கையில ஆளுகை செஞ்சுட்டு